எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வீடியோ. தயவுசெஞ்சு ஸ்கிப் பண்ணாதுங்க. ஷேர் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னு சொல்றதுக்கான அ ரீசன் உங்களுக்கு இப்ப புரியும் உங்களுக்கு. ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது. ஆக்சுவலா பார்த்தா நம்மளது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன்ல நெறைய பொருள் வாங்குறோம். இப்போ மேபி இப்போ Facebookல வருது. ஆ நெறைய வாங்குறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்களா, Facebookல வருதுன்னா, இந்த சோசியல் மீடியால வருது எல்லாமே வந்து பார்த்தீங்களா, 99% ஃப்ராடு தான். ஸோ அது நான் லைவா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது என்ன ஃப்ராடுன்ட்டு. ஏன்னா நான் காமிச்சா தான் உங்களுக்கும் புரியும். நாளைக்கு நீங்க வந்து ஏமாறாம இருப்பீங்க. இப்ப நம்மள வந்து முதல் வந்து அவங்க அட்ராக்டிவா எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து Facebookல பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து Facebookல சொல்றேன். Facebookல வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜோ இல்லன்னா வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுவாங்க அட்ராக்டிவா. ஸோ யாருமே கொடுக்க முடியாத விலையில ஒரு பொருள் இருக்கிற மாரி ஒரு மெசேஜ் ஒண்ணு குடுப்பாங்க. ஸோ அத பார்த்தோனே நமக்கு என்ன தெரியும்னா, இவ்ளோ சீப்பா இருக்கா? நம்ம வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்கொயரி குடுப்போம். ஹாய்ன்னு போட்டு ஒரு என்கொயரி ஒண்ணு குடுப்போம். குடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க அது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. WhatsApp நம்பர் குடுப்பாங்க. அதில கான்டாக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சரி இது WhatsAppல பண்ண வரோம். அவங்க ஃபோன் பேசுவாங்க. ஃபோன் பேசும்போதுனா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியே பழகு மாரி பேசுவாங்க. நம்ம கேட்டா அப்படியே நம்பிடுவோம் ஃபுல்லாவும். அது மாரி பேசிட்டு தான் வந்து நமக்கு வந்து மொத்த டீட்டெயிலா குடுப்பாங்க. நம்மளுக்கு எது புடிச்சிருக்குது நீங்க பார்த்து சொல்லுங்க. அர்ஜென்ட் கிடையாது. நீங்க 2 பொருளா கூட எடுத்துங்க. ஒரு பொருளுக்கு அமௌண்ட் குடுங்க. பேலன்ஸ் கூட நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பர்சனலா பார்த்து நம்ம நம்பிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு இதுவே அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க டிஸ்ப்ளேல வரும் உங்களுக்கு. ரூ. 6,500 வந்து மதிப்புள்ள அந்த பொருள வந்து நம்ப அந்த ரூ. 6,500 மதிப்புள்ள அந்த பொருள வந்து நம்பளுக்கு வந்து வாங்கினோம். வாங்குற மாரி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு ரூ. 10,000 நீங்க பொருள் எடுத்தா கூட இந்த ரூ. 6,500 குடுத்தா போதும். நான் பேலன்ஸ் வந்து நான் வாங்கிக்கிறேன். நம்பிக்கை தான வாழ்க்கை அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. நான் ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிளாவே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இது மாரி தான் பேசுவோம். நம்ம பார்த்தோனே என்ன பண்ணுவோம், சரி இவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, Google Payல வந்து அமௌண்ட் அனுப்புவோம். அவங்க சொல்ற Google Payல. அதுவும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். நீங்க பேசுற நம்பருக்கு அவங்க அனுப்ப சொல்ல மாட்டாங்க அமௌண்ட் எப்பயுமே. நீங்க சரி கூகுள் பே பண்ணணும்னா எந்த நம்பர் வைப்பேன், இதில கூகுள் பே கிடையாது. இன்னொரு நம்பர் தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் குடுப்பாங்க. அந்த நம்பர்ல வந்து நம்ம பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதில நம்ம பே பண்ணிடுவோம். பே பண்ண பிறகு அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, அது பொருள் வராது. நீங்க கேட்க, 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 கேட்க ரெஸ்பான்ஸ் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்கள Facebookலேருந்து பிளாக் பண்ணுவாங்க. WhatsAppலேருந்து பிளாக் பண்ணுவாங்க. கால பிளாக் பண்ணுவாங்க. எல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஜிபே பண்ண நம்பர எடுத்து நீங்க செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கலாம். அது ஒண்ணு. இந்த மனி ட்ரான்ஸ்ஃபர் அந்த கடைங்கள்ல பண்றாங்க பார்த்தீங்களா, கமிஷன் மாரி வாங்கி, அவங்களா இருக்கும். அப்படி இல்லன்னா வந்து அந்த நம்பர் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் கிட்ட கேட்டு, அந்த நம்பருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மாரி குடுத்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. இது முதல் ஃப்ராட் தனம் பண்றது. ஆன்லைன்ல. 2nd வந்து இப்ப ஆன்லைன்ல நெறைய வந்து வந்து பாத்தீங்களா, இந்த ட்ரேடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இது இருக்கு. அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இது 2nd. மொத்தம் இதுல 3 பாக்க போறோம். இது கன்டினியூவா நம்ம நெறைய நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்ப 2nd வந்து பாத்தீங்கன்னா, ட்ரேட். ட்ரேட் பண்ணும்போது என்னன்னா வந்து, ட்ரேட் டைரக்ட்டா வந்து பண்ணதுக்கு சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு பெரிய கம்பெனி ட்ரேடிங்க்கு நீங்க போணும்னா, அது போயிட்டு நெறைய ப்ராசஸ் இருக்கு. அது பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்டபோது உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்களாம், ஆ ஒரு மெசேஜ் வரும். உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. யாருன்னும் தெரியாது. ஒரு WhatsAppலயோ, Telegramலயோ ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வரும்னா, ஹாய் அப்படின்னு போட்டு வரும். வந்துட்டு இது மாரி வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க டெய்லி அப்பப்போ கேஷ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவங்க தெரியாத இடத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ருவோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க பைசா போட்டு பண்ண போது இல்லையே. நீங்க பண்ற ஜாப்க்கு கேஷ் வந்துற போது, நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்சுவலா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு சைட்ல வந்ததுன்னா குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, அத அக்செப்ட் பண்ணுவோம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஒரு லிங்க் மாரி குடுப்பாங்க. குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு லிங்க் மாரி குடுப்பாங்க. அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க, கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி அந்த போய் ஒரு ஒரு ஹோட்டலோ ஏதோ ஒரு இதுல ஒரு ரிவ்யூ குடுங்க அப்படின்னுவாங்க. ரிவ்யூ குடுத்தா உங்களுக்கு ரூ. 150வோ, ரூ. 30 அது மாரி ரேஞ்சுல குடுக்க ஆரம்பிப்பாங்க ஸ்டார்ட்டிங்கு. ரூ. 30, ரூ. 50, ரூ. 100ன்னு சொல்லிட்டு வந்துன்னே இருக்கும். நீங்க அதுல பார்க்க ஒரே அடுத்தடுத்து ஒரு 15 நிமிஷம் கேப்ல, 20 நிமிஷம் கேப்ல அனுப்பிச்சுன்னே இருப்பாங்க. நீங்க அ அதாவது அவங்க என்னன்னா வந்து அனுப்பிச்சுன்னே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வந்துன்னே இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் உங்களுக்கு பைசா வரும். உங்க அக்கவுண்ட்ல வந்து ரூ. 100, ரூ. 150, ரூ. 200, ரூ. 250ன்னு வந்துன்னே இருக்கும். கரெக்ட்டா அந்த அட் த எண்ட் ஆஃப் த ஒரு 10 ஆட் நீங்க பார்க்குறீங்க. 10 அந்த அவங்க குடுக்குற ஒர்க் ஷீட் நீங்க முடிக்கிறீங்களா, 11வது ஒர்க் ஷீட் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க அந்த இடத்துல.
நீங்க இந்த 10 வருஷத்துக்கு முன்னவரை அவங்க மேல நம்பிக்கை வந்துரும். சரி இவங்க நல்லா நம்மளுக்கு பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 11வதா விஷயமே இருக்கு. என்னன்னு கேட்டுங்களா? 11வது நீங்க பார்க்குற மெயினான விஷயம் அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அதாவது அதுக்கு பேர் வந்து சேலரி ப்ராஃபிட் அது மாரி ஏதோ ஒரு ஒரு இதுலயும் ஒண்ணு ஃப்ராடு பசங்க ஒண்ணு வச்சிருக்கானுங்க. ஸோ அது மாரி வந்து ஒரு சேலரி இது வந்து உங்களுக்கு நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோனே, நம்ம என்ன ஆவலா கேட்போம். என்னன்னா வந்து இது ட்ரேடு. உங்களுக்கு இங்க வந்து ரூ. 1000 போடலாம். ஃபர்ஸ்ட்டு முதல்ல வரவங்களுக்கு ரூ. 1000 நீங்க டெபாசிட் பண்ணா, அவங்க ட்ரேட் பண்ணி ரூ. 1300 குடுப்போம். நீங்க அந்த மாரி வந்து நெறைய காமிப்பாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 2,00,000 வரைக்கும் காமிப்பாங்க அதுல. நம்ம என்ன பண்ணுவோம், சரி இவ்ளோ ட்ரை பண்ணா கரெக்ட்டா வருது அமௌண்ட்டு. நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1,50,000 வந்து போடுவோம். சாரி ரூ. 1000 வந்து போடுவோம்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒரு ரூ. 1000 நம்ம வந்து போடுவோம். ஸோ ₹1000 வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம் அவங்க கிட்டக்க. ஸோ அவங்க கரெக்ட்டா வந்து ₹1000 சொன்னா அவங்க சொல்லுவாங்க. அ அவங்களே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு லிங்க் தரேன். அவரு வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. அங்க நீங்க போணுங்களா, எல்லா டீட்டெயில்ஸ் கேட்கலாம். கேட்டுங்களா என்ன ஆகும்னா, ஆ ரூ. 1000 அவங்க சொன்ன மாரி பண்ணுங்க. ரூ. 1000 அந்த ட்ரேட் பண்ணி வித்தின் 2 செகண்ட்ல வந்து ஒரு ரூ. 300 அதிகமாகி உங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். ரூ. 1300 கன்ஃபார்மா வந்துரும். ஸோ 1300 வந்துரும். ஸோ இப்ப அடுத்தது திரும்பியும் வந்து என்ன பண்ணுவான்னா, நெக்ஸ்ட் டே அன்னைக்கு வந்து திரும்பி இதே மாரி ஆட் குடுத்துன்னே இருப்பாங்க. ஸோ அந்த ஆட் நம்ம பண்ணினே இருப்போம். பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல திரும்பி இன்னைக்கு வந்து செகண்ட் சேலரி இது வருது. யாருக்கு வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள ஃபோர்ஸே பண்ண மாட்டாங்க. நம்பளே வாண்டடா போய் குழியில விழுவோம். அதாவது அவங்களோட பாலிசி என்னன்னா, இப்ப ஒரு மீன் புடிக்கிறாங்களா, அந்த மீனுக்கான இரை சின்னதா வந்து ஒரு புழுவோ, ஒரு சின்னதா போட்டு அ தண்ணீல விடுவாங்க. பெரிய மீனா மாட்டும். ஸோ அதுதான் அவங்க கான்செப்ட். அப்போ வந்து பாத்தீங்களா, செகண்ட் இதுல திரும்பி சேலரி போடுவாங்க. நீங்க என்ன சொல்லுவாங்க திரும்பி ரூ. 1000 நான் போடுறேன் அப்டின்னுவேன். ஏன்னா 300 வந்தா கூட போதும்ன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க கிடையாது. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கம்மர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ரூ. 1000 நீங்க கட்டணும். இப்ப நீங்க ₹3000 கட்டணும் அப்டின்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுவாங்க 3000 கட்டிடலாம். நம்மளுக்கு தான் கரெக்ட்டா வந்துட்டு இருக்குன்னு சொல்ட்டு, ஸோ நீங்க அந்த 3000 நீங்க அந்த பே பண்ணிடுங்க. இப்ப தான் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. 3000 கட்டுனீங்கன்னா ₹4,500 வருதுன்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளேல கூட காமிப்பாங்க. ஒரு இதுவா வந்து காமிப்பாங்க ரஃப்பா. ஸோ 3000 நீங்க கட்டுங்க. 4000 வந்த மாரி கிரெடிட் ஆன மாரியும் காமிப்பாங்க. காமிச்ச பிறகு அந்த அமௌண்ட்ட நீங்க எடுக்கணும்னா, நீங்க செகண்ட் ஸ்டேஜ் நீங்க போணும். செகண்ட் ஸ்டேஜ்க்கு நீங்க ஒரு அ ஒரு அ ரூ. 18,000 வேணா கட்டுற மாரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஹையர் அமௌண்ட்டா சொல்லுவாங்க. அது கட்டினா உங்களுக்கு இல்ல நான் குயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க விட மாட்டாங்க. நெகோஷியேட் பண்ணுவாங்க. சரி அட்லீஸ்ட் நீங்க எவ்வளோ கட்டுறேன்னு கேட்டா 9,000 கட்டுறேன் அப்படி இப்படின்னு நீங்க ஏதாவது பேசுனாங்கன்னா, நம்ம ஏன்னா வந்து அ ஆல்ரெடி நம்ம 3600க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டியிருப்போம். ஆ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து 5000 கட்ட சொல்லுவாங்க. நம்ம கட்டிடுவோம். எல்லாம் பண்ணிட்டு பிளாக் ஆயிடும் அந்த அமௌண்ட். அது 18,000 நீங்க கட்டினா தான் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு இதுவும் சேர்த்து வந்துரும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுவாங்க, மழுப்பானுங்க. நம்ம நெகோஷியேஷன் பண்ணி ஒரு அமௌண்ட்ட கட்டுறோம்னு நெனச்சுக்கங்க. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்மளுக்கு கரெக்ட்டா வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு பிசினஸ் மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்ட காச கொண்டு போய் கட்டுவாங்க. அடுத்த செகண்ட் நீங்க கட்டுன அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கன்னுவாங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா ஓகே நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்டின்னுவாங்க. ஸோ அப்டேட் பண்றதுக்குள்ளயுமே என்ன ஆகும்னா, அப்டேட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்டின்னா, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்கள வந்து ஆட்டோமேட்டிக்கா Telegramலேருந்து, மத்த WhatsAppலேருந்து உங்க கிம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிருவாங்க. நீங்க எதுவுமே அவங்கள கான்டாக்ட்டா பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பெரிய சிக்கல்ல மாட்டுவாங்க. 3வது இது ஒரு திருட்டுத்தனம் பண்றானுங்க ஆன்லைன்ல. 3வது திருட்டு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு அர்ஜென்ட்க்கு லோன் குடுக்குறாங்க. இப்ப நெறைய இந்த இந்த ப்ரீ அப்ரூவல் லோன்லாம் கிடைக்குது பாத்தீங்களா? சும்மா பேங்க் இல்லாம வந்து பிரைவேட்ல குடுக்குறாங்க. இந்த ஆப் மூலியமா வாங்குறது. அவனுங்க ஒண்ணாம் நம்பர் ஃப்ராடு. நீங்க வந்து ஒரு ஆப்ல வந்து ஒரு டேட்டா குடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் வாங்கியிருப்பீங்க. அந்த லோன நீங்க கட்டி முடிச்சு அந்த இதுக்குள்ள கட்டிடுவோங்க. அடுத்த அதாவது நீங்க லோன முடிச்சது நீங்க சம்மந்தமே இல்லாம லோனே வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அ இந்த லோன் நீங்க வாங்கின மாரி காமிச்சு, நீங்க ரீபே பண்ணணும். இல்லன்னா வந்து உங்க ஃபேமிலி மெம்பருக்கு தான் நாங்க கால் பண்ணுவோம். உங்கள பத்தியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டுவோங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபிலிம் போடுவாங்க. நீங்க பயத்துல பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா, அ கட்டிடுவாங்க. சரி போனா போது நம்மளுக்கு எதுக்கு தொந்தரவு வேணாம். இப்ப எவ்வளவோ போச்சு, இதுவோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அவனுங்க எல்லாம் மிரட்டுறது தான். என்னன்னா இது மாரி சொன்னா கட்டிடுவாங்க. வந்த வரைக்கும் லாபம் அள்ளின்னு போலாம்ன்னு சொல்லிட்டு பாக்குறவங்க தான் அவனுங்க எல்லாருமே. ஸோ உங்க டேட்டா எப்படி போகுதுன்னா, இந்த ஒரு ஆப்ல நீங்க பண்றவங்க பார்த்தீங்களா, இவனுங்க எல்லாமே திருட்டு பசங்க தான். குடுக்குற மாரி குடுத்து மொத்தமா இழுத்துன்னு அள்ளின்னு போறவனுங்க. இப்ப நீங்க ஒரு ஆப்ல நீங்க குடுத்து நீங்க பண்றது அத்தன பேருக்குமே ஷேர் ஆகும். ஷேர் ஆன பிறகு அது எல்லாமே ஒரே ஆளா தான் இருப்பான். எவனாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கால் வருது வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே பாகிஸ்தான்லேருந்து வரும். இல்லல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராலேருந்து வரும். ஹைதராபாத்லேருந்து, டெல்லிலேருந்து வரும். தமிழ்நாட்டிலேருந்து ஒண்ணு கூட வராது. எல்லாமே வந்து வெளி மாநிலம், வெளி இதுலேருந்து வர மாரி வரும்.
ஸோ அவனுங்க பேசுறது ஒண்ணும் புரியாது. நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது. புரிஞ்சாலும் அவனுங்க வந்து புரியாத மாரி நடிப்பானுங்க. அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாரி ஃப்ராட்த்தனம் பண்ணுவாங்க. திடீர்னு உங்க அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் மட்டும் வரும். யூ ஹேவ் கிரெடிட்டட் 5000ன்னு வரும். நம்ம ஏதோ ஸ்பாம் மெசேஜ் போல இருக்கு அப்படி சொல்லி விட்டுருவோம். அந்த தேதி வரும்போது வந்து உங்களுக்கு ஓவர்டியூ ஆயிடுச்சு. நீங்க பே பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்திருக்காது. நம்ம பேங்க்ல டிரான்சாக்ஷன் ஆயிருக்காது. நம்மளும் அப்ளை பண்ணிருக்க மாட்டோம். அவங்களே அனுப்புவானுங்க. அவனுங்களே கேட்பானுங்க. நம்ம பயந்து அனுப்பிச்சுட்டோம்னா வந்து முடிஞ்சு போச்சு கதை. காசு அந்த காசு கோவிந்தாவாயிடும். நீங்க பயப்படாம என்ன பண்ணணும்னா, அந்த மாரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆ வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு விடுங்க. அவனுங்க சும்மா 4 வாட்டி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது இப்ப நம்மளுக்கு நெறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஈவன் வந்து நீங்க பேங்க் மூலியமா வந்து நீங்க வந்து இந்த மாரி ஸ்கேம் நடக்குதுன்னு நீங்க சொல்லலாம். அப்படி நீங்க சொல்லும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கேமரா மாத்துவாங்க. அவங்க கால் யாருக்கும் போகாத மாரி. 2வது நீங்க உங்க பேங்க் கரெக்ட்டா நீங்க வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. அவங்க கிட்ட பண்ணல அப்படின்ற பட்சத்தில, அவங்க மேல நீங்க வந்து சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட்டே நீங்க ரைஸ் பண்ணலாம். நீங்க பயந்து பைசாவ மட்டும் கட்டாதீங்க. ஏன்னா, ஒரு ஒரு ரூபாவும் நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு. அவனுங்கலாம் திருட்டு பசங்க. திருடு மத்தவன வந்து திருட்டுத்தனமா வந்து சம்பாதிக்கிற காசு. திருடுறவனுக்கும், உழைக்கிறவனுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு போடாதீங்க. இன்னொரு மெயினான விஷயம், நீங்க என்னதான் ஆன்லைன்ல வாங்கினாலும், அந்த பொருள் கையில வராம கேஷ் தரவே தராதுங்க. இப்ப Amazon, Flipkart அப்படிமா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குன்னா, நீங்க நம்பி வாங்கலாம். ஏன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த பிரைவேட்ல பண்றாங்க. சின்ன சின்ன இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? ஏன்னா, நான் எல்லாருமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். நல்லவங்களும் இருக்காங்க. ஆனா, மேஜரா கெட்டவங்க இருக்குது. அதாவது நல்லவங்களும் கெட்டவங்க மாரி நமக்கு தெரியிறாங்க. ரிஸ்க் நம்மளுக்கு வேணாம். ஏன்னா, இங்க ரூ. 1 நம்ம சம்பாதிக்கணும்னாலும், அந்த ரூ. 1கோசரம் மாசம் ஃபுல்லா ஓடி ஆகணும். அந்த காச வந்து வீணாக்காதுங்க. நீங்க வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த டிஸ்ப்ளேல நீங்க இது வாய்ஸ் வரும்போதே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல காமிச்சிருப்பேன். எப்படி எப்படி பிரார்த்தனை பண்றாங்க எல்லாமே. ஸோ இத பார்த்து கரெக்ட்டா நீங்க வந்து பைசா வேஸ்ட் பண்ணாம நீங்க இருங்க. பைசா வேஸ்ட் பண்ணாம இருங்க. நீங்க வந்து இத வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே. ஏன்னா நீங்க ஷேர் பண்றதால என்ன ஆகும்னா, அவங்க சேஃப்டி ஆவாங்க. ஏன்னா இப்போ நமக்கு தெரியாது. நம்மள பிளாக் பண்ணி விட்டானா, இப்ப நம்ம பைசா பே பண்றோம். நம்ம பிளாக் பண்றோம். நம்மள சுத்தி இருக்கிறவன் அந்த அத அந்த இதுவ வந்து போஸ்ட்ட வந்து பார்த்துன்னே இருப்பான். அவனும் ஏமாத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து அ தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்குற மாரி இருந்தா, பைசா குடுத்து வாங்காதீங்க. பொருள் வந்த பிறகு காச குடுங்க. எக்ஸெப்ட் அந்த Flipkart பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறத தவிர, மத்த எதுலயுமே வந்து தயவு செஞ்சு உங்க காசு கஷ்டப்பட்ட காச வீணாக்காதீங்க. முக்காவாசி பேர் 99% பேர் ஃப்ராடு பசங்க தான் வந்து ஆன்லைன்ல சுத்திட்டு இருக்காங்க. நீங்க சேஃப்டியா இருக்கணும்னு சொல்றதுக்கோசரம் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றதால வந்து அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் பயன்படுவாங்க. ஏன்னா வந்து ஆ நம்ம அவசரத்துல எடுக்கிற முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, அது விபரீதமா ஆயிடும். இப்ப நான் கூட இப்ப வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டு விட்டோம். இப்ப ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ரூ. 6,500 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அவ்வளோதான் போச்சு. அது எப்படி வாங்கணும், என்ன வாங்கணும்ன்ட்டு நமக்கு தெரியும். நம்ம போயிட்டு இது பண்ணியாச்சு. அது எப்போ வரும் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கங்க. ஸோ இது மாரி இருக்கு டோட்டலாவே. அதனால சேஃப்டியா இருங்க. பணத்த வந்து வீணாக்காதுங்க. நீங்க அதுக்கு பதில் வந்து நேரா ரூ. 1 கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. ரூ. 1 அதிகமா இருந்தாலும் நேரா கண்ணுக்கு நேரா நீங்க போயிட்டு பார்த்து அந்த பொருள வந்து புடிச்சிருந்ததுன்னா, அங்க பேரம் பேசி நீங்க வாங்கிக்கங்க. அது தப்பே கிடையாது. இது மாரி கண்ட கண்ட கை சாதவங்க கிட்டலாம் வந்து நீங்க வந்து அமௌண்ட்ட குடுத்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவ எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் போட்டும். முக்கியமா வந்து இந்த Facebookல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டும். எல்லாரும் நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.